ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பதர் விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அதில் என்னென்னா பொங்கலுக்கு கோலம் போடணும் இல்லையா. நானும் ஒரு 2-3 கோலம் போட்டேங்க. எனக்கு செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரே ஒரு இதுவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பானையும் ஒரு இதுவும் போட்டு ஹாப்பி பொங்கல்னு எழுதிட்டு குளித்து ரெடி ஆனோம். அதுக்குள்ளேயும் எங்கள் அம்மா பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பாதி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் அந்த வெல்லம் போடுறது, முந்திரி பருப்பெல்லாம் போடுறது, அந்த குட்டி குட்டி வேலைகளை மட்டும் நான் செஞ்சுட்டு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே குக்கிங்கும் எல்லாமே போயிட்டுருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அம்மா ஆல்ரெடி எல்லாமே முடிச்சுட்டாங்க. நான் வடைக்கு மட்டும் நான் இது பண்ணி கொடுத்தேன். வடை மாவு அரைச்சி வடை சுட்டு கொடுத்தேன். அது என்னமோ எனக்கு அது மட்டும் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அது மட்டும் நான் பண்ணி கொடுத்து நானே போட்டு எடுத்துடுறேம்மான்னு சொல்லிட்டு வடையை நானே போட்டு எடுத்து சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வடை, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் சாம்பார், அவியல், சாப்பாடு. அவ்வளோதான். நாங்கள் சிம்பிளாக தான் அப்பளம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எங்கள் வீட்டில் இதான் சிம்பிளான சாப்பாடு. அதை சாமிக்கு படைக்கிறதுக்காக கீழே தட்டு வச்சு ஒரு இலை போட்டு அதில் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து வச்சுட்டு சூரியனுக்கு வச்சு காட்டி நாங்கள் படைச்சதுக்கப்புறம் தான் சாமிக்கு எடுத்து போய் காட்டுவோம். ஸோ அந்த இது அப்பா எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் முடித்து சாமி கும்பிட்டு எடுத்து எல்லாமே இது பண்ணிட்டோம். ஸோ இந்த பொங்கல் எங்களுக்கு சிறப்பாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக பொறுமையாக நிதானமாக நாங்கள் பொங்கலை செலிப்ரேட் பண்ணி சீக்கிரமாக நாங்கள் பொங்கல் கொண்டாடிருக்கோங்க. அதுதான் ஆச்சரியமே. அப்புறம் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். என் பையனுக்கு வேஷ்டி சட்டை எல்லாமே ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். வெளியே சூரியனுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டோம். சாமிக்கு ஆரத்திலாம் காமிச்சு எடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக தான் போச்சு. நல்லா ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாத்தையுமே என் பையன் தான் இருக்கிறதுலே நடுவில் செம்ம ஹைலைட்டு. ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி குறும்புத்தனம் பண்ணிகிட்டே இருந்தால் எங்கள் அப்பா பாருங்கள் சாமி கையெடுத்து கும்பிடு, கீழே படுத்து சாமிக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவன் எதுக்குமே இது பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு இடையே சாமிலாம் கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு காக்காவுக்கு கொண்டு போய் ஒரு 5 நிமிஷம் கழித்து காக்காவுக்கெலாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சக்கரை பொங்கலை முதல்ல சாப்பிட்டோம். ஏன்னா பொங்கல் திங்காமல் இருக்க முடியுமா, அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது பண்ணிட்டோம். இது எங்களோட கிளிப்ஸு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் எல்லா பொங்கலுக்குமே விஷஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. இனிமேலாவது எல்லாருக்கும் நல்வாழ்வு அமையட்டும்.